Hi guys, welcome back to another weekly analysis video. In the video, we'll talk about NIFTY or a setup next week. First thing I want to clarify is that நம்ம மார்க்கெட் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க இந்த H1B விசானால இஷ்யூனால ஐடி கம்பெனினால will it crash or not. இதெல்லாம் சப்போஸ் நீ யோசிக்கிறீங்க இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா தேர் இஸ் ஒன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீ மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் நீங்கள் பண்ணுறது அனாலிசிஸ் டோட்டல் ராங். சார்ட்லேருந்து வெளியே இருக்குது நியூஸ் எல்லாம் நீங்கள் சார்ட் கிட்ட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த மந்த் ஒன் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஜீரோ ஆகிடும், ட்ரேடிங் அக்கௌண்ட். ஹைலி ரிகமெண்டட், ப்ளீஸ் டோன்ட் கனெக்ட் அவுட் சைட் நியூஸ் வித் யுவர் சார்ட், ப்ரைஸ் லெவல்ஸ், டார்கெட்ஸ், ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பிகாஸ் மார்க்கெட்டோட சார்ட் ரீடிங் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம். ஆல்ரைட். ஸோ ஃபார் நெக்ஸ்ட் வீக் we want one simple analysis தேவை. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அனாலிசிஸ், ஸ்பாட் சார்ட் இருக்குது, நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட். லெஃப்ட் சைடில் ஃபியூச்சர்ஸ் சார்ட். ஃபியூச்சர்ஸ் சார்ட்டோட ரோல் இந்த அனாலிசிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். we will talk about that. பட் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் அனாலிசிஸ் ஸ்பாட் சார்ட் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கு we want to find ஒன் சிம்பிளான என் பேட்டர்ன் எங்கே வருதுன்ட்டு we want to find out, எப்படி வருதுன்ட்டு we want to find out. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸில் நம்ம ஒன் என் பேட்டர்ன் வி ஃபவுண்ட் இயர். ஓகே, 38லேருந்து 50% ஜோன் யூஸ் பண்ணிட்டு இதுதான் என் பேட்டர்ன். ஸோ என் பேட்டர்னில் இருக்குது இந்த பாயிண்ட். நம்ம இந்த பாயிண்ட் எவ்வளோ கிட்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணால் அவ்வளோ நல்லது. பிகாஸ் திஸ் இஸ் அன் லோ ரிஸ்க் செட்டப். ஒரு எஸ்எல், சின்ன எஸ்எல் பேசிக்லி. ஆல்ரைட், இதுதான் லோ ரிஸ்க் செட்டப். சேம் திங் இந்த இடத்துல வி ஹேட் ஒன் ஆஃப் த 38லேருந்து 50% ஜோன். நவ் நீங்கள் லாஜிக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்குது, அதுக்கப்புறம் கரெக்ஷன் வருது. ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்குது, கரெக்ஷன். சேம் திங் இந்த பாயிண்ட் ஆல்சோ திஸ் அ ட்ரெண்டிங் மூவ் அண்ட் நவ் வி ஆர் இன் கரெக்ஷன். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் நம்ம இந்த ரேலி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. வி வில் டேக் த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் எப்படி போடணுன்ட்டு ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ். 38லேருந்து 50% ஜோன். இது நான் ஐ திங்க் மோர் தென் தி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு ரேலி வருது, இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ் மார்க்கெட்டில் வருது. ரேலி இருந்தாலும் ஒரு இது பேரிஷ் மூவ் இருந்தாலும் ஃபாஸ்ட் மூவ் வந்ததுன்னா உடனே இப்போ நெக்ஸ்ட் டைம் எப்போ கரெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அந்த 38லேருந்து 50% ஜோன் போட்டு பாருங்கள். எதுக்கு போட்டு பார்க்கணுன்னா, சப்போஸ் இந்த ட்ரெண்டிங் மூவ் கண்டினியூ ஆகணும்னா அந்த 38லேருந்து 50% ஜோன் நான் இது ஜோன் பேர் zone of continuation சொல்வேன். zone of continuation. This will help us to identify whether இது buy on dip scenarioவா இல்லை இது sell on rise-ஆ. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் நீ ட்ரெண்டிங் மூவ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது then we will apply this 38லேருந்து 50% zone. ஸோ நெக்ஸ்ட் வீக்காக இந்த 38லேருந்து 50% zone எங்கே வருதுன்னா 25,250லேருந்து 25,300 இந்த zone. ஸோ ஆஸ் லாங் as இந்த ஜோன் இன்டாக்டாக இருக்குது, ஆஸ் லாங் as இந்த ஜோன் மேலே தான் நிற்குது ப்ரைஸ், we will look for a setup and that is helping us on the upside. இதுதான் லோ ரிஸ்க் செட்டப். நிறைய பேர் பிளைண்ட் எடுப்பாங்க ட்ரேட். சில பேர் இங்கே வெயிட் பண்ணுவாங்க இன்னொரு செகண்ட் எண்ட் பேட்டர்னுக்காக. தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எப்படி பண்ணுறன்ட்டு யூ கேன் அப்ளைட். பட் again, I'm not talking about wave analysis. இன்னும் போல நம்ம அதுக்குள்ளே போல. we will talk about a wave analysis. That time we will go a little more deeper. Right now, suppose ஒரு ஐடியா இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, இது மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போச்சுன்னா, இந்த நெக்ஸ்ட் பழைய ஹை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகலாம். ஒரு டார்கெட் இருக்குது 25,510 to 25,550. திஸ் இஸ் மை ப்ரைமரி டார்கெட். நான் கீழே சப்போஸ் பிரேக் டவுன் ஆச்சு, சப்போஸ் இது லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீழே இருக்குது லைக் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது இந்த ஜோன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா எங்கே இருக்குது நம்ம டார்கெட்? பல ஸ்விங் கிட்ட. ஆல்ரைட், சேம் திங் இஃப் திஸ் பிரேக்ஸ், இந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா வாட் எவர் ரீசன் நம்மளுக்கு தேவையில்லை. இட் கேன் பி மண்டேனால பிரேக் ஆச்சு, எக்ஸ்பைரினால பிரேக் ஆச்சு, அந்த நியூஸ்னால பிரேக் ஆச்சு, எனக்கு தேவையில்லை. வி ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த சார்ட்ஸ். சப்போஸ் இட் பிரேக்ஸ் டவுன் கீழே வந்ததுன்னா அவர் ஈஸி டார்கெட் ஃபஸ்ட்டு ஜோன் இங்கே தான். ஆல்ரைட், now this is a very very important zone. நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். I'll tell you the reason when we go into கொஞ்சம் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணும்போது. பேசிக்லி நம்ம டார்கெட் பண்ணது, நம்ம டார்கெட் கீழே டவுன் சைட் டார்கெட் if you see this 25,000
134 and 25,048. இது வந்து 25,050 எடுத்துக்கலாம், ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 25,130 and this thing, இந்த zone வந்து ஃபர்ஸ்ட் கீழே டவுன் சைட் டார்கெட். இஃப் திஸ் ஆல்சோ பிரேக்ஸ், நீங்கள் சொல்கிறீங்க கேட்கும்போது கிராஷ் சினாரியோ, அது வந்து அதை பற்றி நான் சொல்வேன். பட் ரைட் நவ் இதுதான் லாஜிக் நெக்ஸ்ட் வீக்காக. நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன்னா, நான் வந்து சிம்பிள் கேள்வி என்ன கேட்க போகிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இது மண்டே மார்னிங் அந்த நியூஸ்னால, எனிதிங்னால, வீக்கெண்ட் நியூஸ்னால இந்த லெவல் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சு. சஸ்டெயின்னா லைக் திஸ் கிவிங் சம் மோர் டைம். அதுக்கப்புறம் இந்த கீழே வராமல், இந்த பாயிண்ட் கீழே வராமல், சப்போஸ் இதுக்கு வந்து திரும்பி மேலே போச்சு, எக்ஸ்பைரி நாள், டியூஸ்டே எக்ஸ்பைரி, அதனால் மேலே போய் டைம் பாஸ் பண்ணிட்டு தென் லேட்டர் ஆஃப் த வீக் தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கு அப்புறம் டவுன்ஃபால் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? ஸோ 3 டேஸாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, இந்த ஜோன் வரும், இந்த ஜோன் வரும், ஷார்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது. ஃபைனலாக இந்த ரேலி வரும்போது நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணிட்டீங்க, சரி ஓகே மேலே தான் போகுதுன்ட்டு. தென் உடனே உங்கள் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ், சப்போஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த லெவல் தேடி பார்க்குறோம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். இந்த மூவ்மெண்ட், ப்ரைஸில் இருக்கிற மூவ்மெண்ட், டைம் பாஸ் மூவ்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு சாதாரண ரீட்டைலர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. யாரெல்லாம் வந்து அந்த ஓஐ அனாலிசிஸ், யாரெல்லாம் வந்து எஃப்ஐஐ டிஐஐ என்ன பண்ணுறாங்க, இந்த ஓஐ ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இவ்வளோ வால்யூம் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, they cannot do this kind of, even SMC traders also cannot predict இந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். வேவ் தியரி மேலே இருக்குது ஸ்ட்ரக்சர், வேவ் ஸ்ட்ரக்சர். ப்ரைஸ் ஆக்ஷனோட ஹையஸ்ட் மோர் பவர்ஃபுல் மெத்தட் வந்து வேவ் 3 தான். ஓகே, இது பற்றி வி ஆல்ரெடி ஹேவ் நம்ம யூடியூப் சேனல்லையே நம்ம எலிட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. மேக் ஷூர் யூ ஸ்டடி தட். ஓன்லி தென், சப்போஸ் இதுதான் ப்ராக்டிக்கல் சினாரியோ, மார்க்கெட்டில் இருக்குது ப்ராக்டிக்கல் சினாரியோ, இப்படி தான் வந்ததுன்னா எப்படி டேக்கிள் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். நீங்கள் வந்து எப்படி பண்ணணும். அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து சொல்கிற தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எப்போ என்ன பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆல்ரைட், நவ் வி ஹாவ் ஒன் ஸ்மால் ஐடியா இந்த ஜோன் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமானன்ட்டு. நவ் வில் டாக் அபவுட் நம்ம ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் லெஃப்ட் சைடில் வந்து நான் இந்த ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ஒரு முக்கியமான ரோல் இருக்குது இதில். If you look at now on the right side also, I'll change it to future chart. We have another scenario here. Now on the first point என்ன சொல்ல போறேன்னா, we are going to talk about market extensions. Wave 3 ஓட extension பத்தி I'll just give a small idea. If you look at this chart வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் if you see this move இந்த பாயிண்ட்லேருந்து பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா, திஸ் ரீசெண்டாக ஐ திங்க் யாரோ கேட்டாங்க, எனக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர் தான், இது சார் இது வந்து கிளியராக இல்லை, எப்படி சார் நம்ம வந்து இது படிக்கணும்ட்டு கேட்டாங்க. திஸ் ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இது வந்து டிஸ்டார்டட் மூவ். ஏன்னா டிஸ்டார்ஷன் என்னென்னா, ஒரு மார்க்கெட்டில் இந்த லைன் ஒரே லைனில் போகுது, இல்லை ப்ரைஸ் ஒரே லைனில் கீழே வருது, திரும்பி இப்படி ஒரே லைனில் போகுது, திரும்பி ஒரே லைனில் வருது. இப்படி ஆகக்கூடாது. தேர் இஸ் ஆல்வேஸ் சப் டிவிஷன்ஸ், உள்ள சின்ன என் பேட்டர்ன் இருக்கும், டபிள்யூ பேட்டர்ன் இருக்கும், இந்த பேட்டர்ன் இருக்கும், ஆல் தட் வில் கீப் ஹேப்பனிங். ஓகே, இப்படி ஆயிட்டே இருக்கும். ஆனால் இந்த பாயிண்ட்ல எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் அ காசிங் கன்ஃபியூஷன் ஃபார் மெனி வேவ் ட்ரேடர்ஸ். சரி, எப்படி நம்ம வந்து இது கன்சிடர் பண்ணலாம்? சில பேர் வந்து ஏபிசி கன்சிடர் பண்ணுறாங்க, சில பேர் வந்து வேவ் 1, வேவ் 2, தென் ஸ்டார்ட் ஆச்சு வேவ் 3, 3.1, 3.2, தென் 3.3 எடுக்கிறாங்க. இப்போ அட் திஸ் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எந்த கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, பிகாஸ் ஆஃப் திஸ் டிஸ்டார்ஷன். ஸோ யூஸ்வலாக இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாயிண்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வரது மூவ் எல்லாம் பக்காவாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் ஆல்ரெடி ஓவர். நான் இந்த பாயிண்ட் நான் வந்து கரெக்டாக பிடிச்சிங்கன்னா, ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணலாம், ரிவர்ஸாக நீங்கள் வந்து கவுண்ட் எடுக்கலாம். ரிவர்ஸ் கவுண்டிங் வந்து கொஞ்சம் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டைம், யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நிறைய டைம் கொடுத்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் போட்டு இல்லைனா வேவ் தியரி போட்டு நீங்கள் வந்து நிறைய டைம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஈஸி. ஈவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த சினாரியோ நவ்? சேம் திங், நம்ம வந்து ஃபியூச்சர் சார்ட், நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் கதை என்னென்னா சிம்பிள். அந்த 38லேருந்து 50% ஜோன் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுது. 38லேருந்து 50% ஜோன்
போத் சார்ட்ல. ஓகே, போத் சார்ட்ல 38லேருந்து 50% zone. இஃப் இந்த 38லேருந்து 50% zone break down ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் we are usually looking for the பழைய swing. That is what we discussed. Now in the பழைய swingலேருந்து we have choice, market will rise higher. So பழைய swing வந்து this will become wave 4. If market in the zone breakdown ஆச்சுன்னா, what if market in the zone breakdown ஆகாம market இன்னும் மேலே போயிட்டே இருந்ததுன்னா, what if that is scenario? இதுதான் மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, வேவ் எக்ஸ்டென்ஷன், வேவ் தியரியில் தேர்ட் வேவ் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ திஸ் will become பயங்கரம், லைக் ஐ said, it nearly 26,000 வரைக்கும் போயிடலாம். ஒரு மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன், வேவ் எக்ஸ்டென்ஷனோட எக்ஸாம்பிள் I'll just show you இந்த சார்ட் தியரியில் சொல்கிறேன். இல் பி ஈஸி ஃபார் யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் நம்ம வேவ் 1 இருக்குது, வேவ் 2 இருக்குது, வேவ் 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, ரைட்? நார்மல் சேம் திங், பிளாக் கலர் கரெக்டாக இருக்குது. இது வந்து நார்மலாக இருக்குது. அண்ட் இன்சைட் த வேவ் 3க்குள்ள வேவ் 1, 3.1, 3.2, 3, 4, 5 அப்படி. ஓகே, திஸ் இஸ் சப் வேவ்ஸ். நார்மல் நீங்கள் வந்து படிச்சது இன்டர்மீடியட் ஸ்டேஜில் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. நவ் ஒன் பாயிண்ட் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும், சேம் திங் இருக்கு இந்த பாயிண்ட்லேயோ, இந்த ரைட் சைடோட டயக்ராமில் ஆல்சோ. பட் எதுக்கு வந்து ரைட் சைடோட டயக்ராம் வந்து இன்னும் பெருசாக இருக்குது? வை இஸ் தட் பாசிபிள்? பிகாஸ் தேர்ட் வேவ்ல வந்து இட் இஸ் பிகம் வெரி பிக். பார்த்தீங்கன்னா பல தேர்ட் வேவ் இந்த பாயிண்ட்ல எண்ட் ஆயிருக்கு. இந்த தேர்ட் வேவ் வந்து ரைட் சைடில் இருக்க தேர்ட் வேவ் மேலே எண்ட் ஆயிருக்கு. இந்த வேவ் வந்து பயங்கரம் மேலே போயிட்டு இருக்கு. இட் இஸ் எக்ஸ்டெண்டட். ஏன்னா பெரிய வேவ் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நடுவில் இருக்கிற தேர்ட் வேவ் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. திஸ் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ் வென் தேர் இஸ் அண்டர்லைங் மார்க்கெட்டில் பயங்கர புல்லிஷ் சென்டிமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஆகும். இல்லைன்னா ஒரு எப்படி சொல்லுவாங்க, ரீட்டைலர்ஸ் இல்லாத ஒரு ரேலி, ரீட்டைலர்ஸ் பயங்கரம் பேரிஷ் இருக்காங்க மார்க்கெட்டில், தட் டைம் நம்ம பெரிய கையெல்லாம் வந்து பயங்கரம் பை பண்ணுவாங்க, ஃபுல் ஃபோர்ஸில் பண்ணுவாங்க. த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டு கோ வெரி ஹை. ஸோ ரீட்டைலர்ஸ் ஒன்ஸ் தேர் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட், நம்ம பெரிய கையெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் இருப்பாங்க. மார்க்கெட் மேலே தான் போயிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. நவ் கொஸ்டின் இஸ், எவ்வளோ தூரம் போகலாம்? சப்போஸ் இந்த மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் நான் ரைட் சைட் ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் பேசிக், ஃபர்ஸ்ட் பேசிக். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இட் இஸ் பிகமிங் ஓவராக பெருசாக போயிட்டே இருக்கு. ஆல்ரைட், நவ் மார்க்கெட் ரைட் நவ் இப்போ இருக்குது ஒன் ஆஃப் த சினாரியோ. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க, செகண்ட் பார்த்தீங்க, இது தேர்ட் ஆன கண்டிஷன், தேர்ட் டிவிஷன் எக்ஸ்டென்ஷன். இது வந்து பயங்கரம் மேலே போகலாம். ஸோ இன் தட் கேஸ் இஃப் ஐ ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 1 hour சார்ட்டு போகலாம். இன் தட் கேஸ் நம்ம வந்து மினிமம் இந்த 26,000 லெவல் கிட்ட போகலாம். மினிமம் சொல்கிறேன்னா, இது தாண்டியும் போகலாம், ஆனால் நான் வந்து மினிமம் சொல்கிறேன். நான் வந்து இந்த 26,000, 25,900 இந்த ஸ்விங் இருக்க பல ஸ்விங், அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக போகலாம் இன் திஸ் கேஸ். பிகாஸ் மார்க்கெட் இந்த எக்ஸ்டென்ஷனில் வந்து இட் வில் ட்ரிகர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்டில் இருக்கும்ல, இட் வில் ட்ரிகர் திஸ் மூவ், another கரெக்ஷன், திரும்பி இன்னொரு மூவ் வரும், திரும்பி கரெக்ஷன் வரும், திரும்பி மேலே போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி லாங், எப்படி சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ஷன்னா அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் மூவ் கண்டிப்பாக வரும். ஐ திங்க் பை செப்டம்பர் எண்டுக்குள்ளேயே வரலாம். இல்லை நம்ம வந்து அக்டோபர் எண்டில் 26,000 மேலே இருக்கலாம் ஈஸியாக, ரைட்? திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். நவ் சப்போஸ் நீங்கள், நான் திரும்பி சொல்கிறேன், அந்த எக்ஸ்டென்ஷன் ஆகலை, நம்ம எப்படி பண்ணோம்? அது வந்து எக்ஸாக்ட்லி நம்ம ஸ்டார்டிங்கில் படிச்சது அந்த ஜோன்னால தான் மெயின் பாயிண்ட். இப்போ அந்த ஜோனில் சப்போஸ் இந்த ஜோன்லேருந்து பிரேக் டவுன் ஆச்சு, இந்த ஜோன்லேருந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா, நம்ம 38லேருந்து 50% ஜோன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இங்கே திஸ் வில் சேஞ்ச் த என்டையர் கதை இந்த இன்டர்வல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வில் ஸ்டார்ட். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி என்னது? இப்போ இன் தட் கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் யூ கேன் கன்சிடர் திஸ் ஆஸ் அ பம்ப். 5th wave 3.5 பம்ப் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ கீழே இருக்கிறது டவுன் மூவ் எவ்வளோ வரணும், 4th வேவுக்காக எவ்வளோ வரணும், அகெயின் 38லேருந்து 50% ஜோன், சேம் இந்த ஏரியா தான். ஸோ வாட் இஃப் மார்க்கெட் ஒரு நாள் இல்லை, அட்லீஸ்ட் லெட்ஸ் சே 2-3 வீக்ஸ்ல இவ்வளோ தூரம் வருது. 2-3 வீக்ஸ்ல செப்டம்பர் எண்டு மந்த்லி எக்ஸ்பைரி நாளா, பிகாஸ் 1st October
நம்ம ஆர்பிஐ ரேட் டிசிஷன் இருக்குது. ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க நமக்கு தேவையில்லை. ஆனால் திஸ் இஸ் அ வாலடைல் டே தான் முக்கியம் நம்மளுக்கு. ரைட். ஸோ இஃப் இட் கம்ஸ் அவ்வளோ தூரம் அவ்வளோ டைம் பாஸ் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்ததுன்னா தென் ஆப்வியஸ்லி இந்த பழைய 38லேருந்து 50% ஜோன் ஏற்கனவே பிரேக் ஆகிருக்கும். பழைய ஜோன் வந்து பிரேக் ஆகிருக்கும். உடனே நம்ம டார்கெட் வந்து கீழே ஷிஃப்ட் ஆகிடும். நான் கொஸ்டின் இஸ் சார், சப்போஸ் இது வந்து ஓகே, இது வந்து வேவ் 4 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மேலே போதும், திரும்பி நெக்ஸ்ட் லெவல் வில் கோ ஹையர். பட் வாட் இஃப் இந்த ஜோன் ஆல்சோ பிரேக்ஸ் டவுன்? இஃப் திஸ் ஆல்சோ பிரேக்ஸ் டவுன் லைக் ஐ செட், பழைய ஸ்விங் நம்ம 78லேருந்து 78%, 78% ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், தென் திஸ் நம்ம யூ டர்ன் பழைய ஸ்விங் இந்த அளவுக்கு யூ வில் எக்ஸ்பெக்ட் டவுன் மூவ் டு கம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இதில் வந்து அந்த லெவலுக்கு ஜீனியஸ் லெவலில் பண்ணுறது இல்லை. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நீ வந்து இதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் டீல் பண்ணலாம். சப்போஸ் நீ வந்து லைக் ஐ செட், நாட் நெசசரி ஒரே டைரெக்ஷனில் கீழே வரலாம் மார்க்கெட். இட் கேன் டேக் அ லாட் ஆஃப் டைம். இட் கேன் டேக் ஆல்சோ 2-3 weeks ஆல்சோ இட் கேன் டேக். பிகாஸ் இஃப் திஸ் இஸ் கண்டிப்பாக இது வேவ் 4 கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த ஜோன் பிரேக் டவுன் ஆச்சுன்னா, இட் கேன் கம் இப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு திரும்பி மேலே போயிட்டு அகெயின் திரும்பி கீழே வரலாம். இன்னும் அந்த அளவுக்கு இட் கேன் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். இந்த ஜோன் டச் ஆகாமல் இட் கேன் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் அப்படியே போகலாம். ஓகே. ஸோ வேவ் 4 இருக்குது. எல்லா வேவ்ஸில் டேஞ்சர்ஸ், மோஸ்ட் வர்ஸ்ட் வேவ் ஃபார் ரீட்டைலர்ஸ். நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆல் திஸ் நீ வந்து படிச்சது டெக்ஸ்ட் புக்கில் யாரெல்லாம் வந்திருக்கீங்க, நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஓஐ அனாலிசிஸ் எல்லாம் ஐம் டெல்லிங் யூ ஓரளவுக்கு ஓகே தான். ஓரளவுக்கு ஓகே. ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு ஸ்டடி வேவ் தியரி. அதெல்லாம் சாய்ஸே இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எஸ்எம்சி போடுங்க, ஆஸ்ட்ராலஜி போடுங்க, கேன் போடுங்க, கெமிஸ்ட்ரி போடுங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் வேவ் தியரோட பேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ரைட். ஸோ லாஸ்ட் வீக் வந்து வி ஹேட் சில ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக் பிக்ஸ் எல்லாம் ஐ கேவ் இந்த டெலிகிராம் குரூப். நம்ம டெக் மஹிந்திரா வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி சூப்பர் ரியாக்ஷன். நம்ம டைம் ஜோன்லேருந்து இட் ஸ்டார்டட் அ வெரி ஸ்ட்ராங் மூவ், நியர்லி 3.6% ரேலி. நான் ஐடி கம்பெனிஸ்னால, இது ஐடி கம்பெனிஸ்னால, H1B சி நியூஸ் கண்டிப்பாக வரலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்ட்டு பீப்புள் கேன் டிசைட். நோ இஷ்யூஸ் வித் தட். பட் அவர் ஃபோக்கஸ் இஸ் ஓன்லி ஆன் சார்ட்ஸ். அதுக்கு மேலே நான் வந்து நம்ம என்னோட ப்ரைஸ் அனாலிசிஸ், சாரி நம்ம டைம் அனாலிசிஸ், ப்ரைவேட் ரிசர்ச் நான் வந்து ஃப்ரீயாக டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணணும் இதில்? சப்போஸ் நான் வந்து நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்கு நான் வந்து சப்போஸ் ஒரு டைம் ஜோன் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பார்க்கணும் அந்த டைமில்? ப்ரைஸ் ஸ்டடி நீங்கள் வந்து படிக்கணும். ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து படிக்கணும். என்ன படிக்கணும்? எந்த ஸ்ட்ரக்சர் சார் படிக்கணும்? எல்லா ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் ஏற்கனவே மார்க்கெட் ஓட நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் ப்ரைஸ் அனாலிசிஸ், எஃப்ஆர்விபி பற்றி, இந்த டைம் ஜோனில் நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்ட்டு எக்ஸாக்டாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது ஏற்கனவே யூடியூப்பில். அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் பிளேலிஸ்ட் ஒரு இது குரூப், அந்த பிளேலிஸ்ட் இருக்கும் யூடியூப்பில். A+ செட்டப், B+ செட்டப் என்னென்ன படிக்கணுன்ட்டு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம பசங்க வந்து யாரென்னா ப்ரெஷர் சிக்னல் இண்டிகேட்டர், நம்ம பிஎஸ்ஐ ப்ரெஷர் சிக்னல் இண்டிகேட்டர் படிக்கிறீங்க, அந்த இன்ட்ராடேக்காக அந்த சிக்னல்ஸ் எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க, எல்லாமே வந்து ஐ ஹவ் கிவன் த நாலேஜ். ஓகே. அது வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே இப்போ நெக்ஸ்ட் வாட் யூ வாண்ட் டு டூ வித் தட். நான் டிஎல்எஃப் ஆல்சோ வி ஹேட் அ பிரில்லியன்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். நான் எதுக்கு நான் வந்து இந்த ஹைலைட் பண்ண, ஏற்கனவே ட்ரெண்டிங்கில் இருந்து எதுக்கு வந்து ஹைலைட் பண்ணேன்னா, பிஃபோர் த செகண்டரி ட்ரெண்ட், ஃபஸ்ட்டு என் பேட்டர்ன் வந்து இந்த பாயிண்டில். ஓகே. ஃபஸ்ட் என் பேட்டர்ன் இந்த பாயிண்டில், நெக்ஸ்ட் என் பேட்டர்ன் ஜஸ்ட் பிஃபோர் நம்ம டைம் ஜோன். எதுக்கு நம்ம டைம் ஜோனுக்கு முன்னாடி இந்த கரெக்ஷன் நமக்கு தேவை? அகைன் திஸ் இஸ் A+ செட்டப். இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லி எவ்வளோ வருஷம் ஆச்சு எனக்கு தெரியல. எனிவே திஸ் இஸ் நியர்லி 3.7% மூவ். ஒரே வீக்கில் 3.7% இஸ் வெரி குட். நம்ம ஸ்டார் ஆஃப் த வீக் லாஸ்ட் வீக் ஸ்டார் இஸ் LTTS. கண்டிப்பாக சூப்பர். இது வந்து நம்ம வந்து நாட் லாஸ்ட் வீக், நான் வந்து பல வீக் அதுக்கு முன்னாடியே நான் வந்து சொன்னேன் இது வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி போகுது, ஜஸ்ட் கீப் அன் ஐ ஆன் திஸ். பிகாஸ் ரீசன் என்னன்னா, பல மூவ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குது. ரைட். புல்லிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகுது. திஸ் நான் வந்து எலியட் வே மாஸ்டர் கோர்ஸில் ஹைலைட் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். என்னதுன்னா, கரெக்ஷனுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கே அந்த ட்ரெண்ட் திரும்பி ஒன் டைம் கண்டினியூ ஆகும். இது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஆச்சு. அண்ட் வி ஹேட் அ பயங்கர ரேலி இந்த மார்க்கெட். எப்போலேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லி நம்ம டைம் ஜோன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு.
ஸோ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஏதாச்சும் ஸ்டாக் இருந்தால் ஏதாச்சும் டைம் ஜோன் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நம்ம வீக்லி லெவல்ஸ், கேன் லெவல்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். பட் கீப் இன் மைண்ட், நான் வந்து அங்கே போயிட்டு பை பண்ணுங்கப்பா, செல் பண்ணுங்கப்பா, இது வந்து எஸ்எல்லிங் போடுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ தோஸ் ஹூ ஆர் ரியலி, நீங்கள் வந்து உண்மையாக சீரியஸாக படிக்கிறீங்க, என்னோட ரிசர்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஓகே, இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் ஓன் அடிஷ்னல் அனாலிசிஸ். கீப் இன் மைண்ட், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது, அந்த டெலிகிராம் குரூப் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும்போது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கீப் யுவர் டெலிகிராம் மெசேஜ் ஆன். டீம்லேருந்து யாரும் வந்து மெசேஜ் போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க ஏதாச்சும், அந்த கேள்வி ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் தான். they'll give you the free access. Don't worry to, no need to pay for that also. Now நம்ம டைம் ஜோன், நம்ம மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் இது பற்றி ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நியர்லி 800 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ரேலி வந்தது. யூ கேன் செக் அவுட் நம்ம பல டைம் ஜோன், டைம் சைக்கிள் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கைட் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆல் திஸ் நான் வந்து 3 months பேக்கே கொடுத்துருக்கேன். 3 months பேக்கே இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு 3 monthsக்காக அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது டைம் ஜோன்ஸ் எல்லாம் என்னதுன்னு நான் வந்து மந்த் எண்டில் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரைட், அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் என்னென்ன டைம் ஜோன்ஸ் இருக்குது. மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். மேக் ஷூர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. தேங்க்யூ கைஸ், I'll see you in the next video. ஐ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணுன்ட்டு. ஐ வில் கீப் யூ அப்டேட். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக லெவல்ஸ் எல்லாம் ஏதாச்சும் தேவைன்னா, உடனே ஏதாச்சும் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா, ஐ வில் டெஃபினெட்லி கீப் யூ அப்டேட்டட். I'll see you in the next video. Till then, take care and be safe.